அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு அப் அண்ட் டவுன் கேண்டில் தான், ஒரு கேண்டிலே ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேண்டிலே ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் வந்து க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பை போகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் எம்சிஎக்ஸில் வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த 5945ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்தது. ஸோ நேற்று வந்து இந்த 5945க்கு மேலே கேண்டல்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் ஆனது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹை 5997 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ க்ரூட் ஆயில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கொஞ்சம் பாசிட்டிவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அகைன் நேற்று சொன்ன அதே கண்டிஷன் தான். இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5945 ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் வந்து 5860. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி நேற்று கண்டிஷன் மாதிரி தான் இந்த 5945க்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் வச்சா ஸோ அகைன் வந்து சேம் ஹை 5997 இல்லைனா 6050 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ரெட் கலர் ஃபார்ம் ஆயிருக்கிறனால ஸோ இந்த இடத்துல செல்லிங் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா நிறைய பேருக்கு தோணும் ஸோ இந்த இடத்துல ஒரு புல் பேக் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் தானே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நம்ம செல்லிங் ட்ரை பண்ணால் ஸோ நல்ல பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண வேணாம். ஸோ மார்க்கெட் சப்போஸ் மறுபடியுமே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இதுக்கு மேலே க்ளோசிங் இதுக்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எய்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா இந்த இந்த லோவை பிரேக் பண்ணட்டும். இந்த லோனை 5896 பிரேக் பண்ணால் ஸோ 5860 வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் வந்து ஒரு 25 to 35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸோ நம்ம கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரெண்டு ட்ரை மட்டும் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி பை வந்து எடுக்க வேணாம். 5860லையும் பை எடுக்க வேணாம், 5945லையும் செல் எடுக்க வேணும். இது ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். ஸோ மார்க்கெட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல மட்டும் லோவர் பிரேக் அவுட் பண்ணால் இந்த கேப்பில் ஒரு பாயிண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் எய்ம் பண்ணி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ், க்ரூட் ஆயில் லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். 334ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனுன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட் மார்க்கெட். ஸோ லாஸ்ட் சப்போர்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் சப்போர்ட்டுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த 328.4க்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ஒரு நல்ல ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்புது, ஒரு பை சைடுக்கு வந்து திரும்புது. ஒரு 2 நாள் மட்டும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு வந்து திரும்புது. ஸோ பிரேக் அவுட் பண்ணால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 3040 3060 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ சில்வர் நல்ல ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துட்டு மேலே வந்திருக்கு. ஸோ நேற்று வந்து 2.10% வந்து அப் கொடுத்துருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 34.25 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு காப்பர். ஸோ காப்பர் நேற்று நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நம்ம பை சைடு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் ஹையாக இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹையையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன், 915 பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 925 930 வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று ஓப்பன் அண்ட் லோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு சேம் தான். 902.35 901.90. ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துட்டு மேலே வந்திருக்கனால நம்ம க்ளோஸுக்கு மேலே காப்பர் ஓப்பனிங் வச்சுட்டாலே போதும். ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி டேட்டா எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் வாட்ச் பண்ணுங்கள்.
ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு investing.comனு இருக்கும். ஸோ அது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்வென்ட்ரி டேட்டாவும் இங்கே காட்டும். ஸோ அடுத்த இன்வென்ட்ரி டேட்டா கேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல March 26, 2019, அதாவது ஒரு 7 மணிக்கே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டேட்டா வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இன்வென்ட்ரி டேட்டா கிடைச்ச உடனே ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் வந்து டிமாண்டோ சப்ளையோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.